வருவீங்களா? அடுத்தவங்களையெல்லாம் நான் கேட்கவே வரல. வாங்க, நீங்கள் ஒரு 5 ஏக்கர் இப்போ இந்த எம்எஸ்சி முடிக்கிறீங்க, அடுத்த 5 வருஷம் நீங்கள் விவசாயம் பண்ணி பாருங்க. 2 வருஷம் பண்ணுங்க, சக்ஸஸ் பண்ணி கொடுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும். நிறைய படித்தவங்க நாங்கள் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பாருங்க, நீங்கள் எத்தனை பேர், நீங்கள் இதுக்குள்ளே 40 பேர் பார்த்துருப்பீங்க, இப்போ 35 பேர் பார்த்துருக்கீங்க. எத்தனை பேர் எம்எஸ்சி உங்களாட்ட படிச்சு போட்டு வந்து விவசாயம் பண்ணுறீங்க? வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் சுவாமிநாதன், செஞ்சல்லூர். நீங்கள் எத்தனை வருஷமா சார் விவசாயம்? நான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் பண்ணுறேன். என்னென்ன பயிர் போட்டிருக்கீங்க? மஞ்சள் இருக்குது, வாழை இருக்குது, வெண்டை இருக்குது, சின்ன வெங்காயம் பண்ணுவோம். நல்லது. நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு? கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நீங்கள் மற்றவங்களை காட்டினா புதுசாக ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்ம புதுசான்னு சொல்கிறதுக்கு எனக்கு எப்படி புரியலைங்க. புதுசாக அன்னைக்கெல்லாம் வந்து எவ்வளோ ஓட்டிங்க, டிராக்டர் ஓடு ட்ரிப்பு போட்டிருக்கோம். அன்னைக்கெல்லாம் தண்ணி கட்டிட்டு இருந்தால் இப்போ ட்ரிப்பு போட்டிருக்கோம். வேறு ஏதாவது வேறு புதுசாக பண்ண மாதிரி ட்ரோன் அடிச்சிருக்கோம். ட்ரோன் போட்டிருக்கோம். பவர் ஸ்ப்ரேயில் அடிச்சது, இப்போ ட்ரோன் போட்டிருக்கோம். இப்போது நிறைய பேர் புதுமையான விவசாயம்லாம் பண்ணுறாங்கல்ல, ஆர்கானிக் ஃபார்மிங், அதெல்லாம் பண்ணலாம். ஆர்கானிக் பண்ணலாம். ஆர்கானிக் பண்ணால் அதுக்கு உண்டான ரேட்டு கிடைக்காது இல்லைங்க. இப்போது மற்ற இந்த பன்னிமடை சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்கானிக் இறங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் பண்டைய முறையை விட்டுட்டு ஆர்கானிக் போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் பண்ணுறது இல்லை. அது ஏன்னு ஏதாவது அது ஈல்டு எடுக்க முடியாது இல்லைங்க. நீங்கள் எடுத்தீங்கன்னா மருந்து இருந்துச்சுன்னா நார்மலாக இன்றைக்கி ஒரு ஏக்கரில் வந்து ஒரு 5 டன்லேருந்து 7 டன் வெங்காயம் எடுக்க முடியும். இது ஆர்கானிக்கில் வேணும்னா 1 டன் 2 டன் வரும். இன்றைக்கி 1 டன் 2 டன் வந்து அது ஆகிற செலவுக்கு ஈல்டு எடுத்தால் மட்டும்தான் நம்மளோட ரேட்டை கட்டுப்படி பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ரேட்டு கட்டுப்படி பண்ண முடியாது. இப்போ இந்த முறையாக உங்களுக்கு எல்லாம் நல்லா பயன்படுதுங்களா? இல்லை வருங்காலத்தில் ஏதாவது மாற்றலாமா? வருங்காலம் மாறும், கண்டிப்பாக மாறும். மாட்டினா நல்லதுதான். வந்து ஆர்கானிக் பண்ணால் நிறைய பேர் எங்களால் நிறைய ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அடிக்கிற மருந்து, உரம், இதெல்லாம் ஆர்கானிக் பண்ணால் ரொம்ப நல்லது. அதுதான் பண்ணணும். ஆர்கானிக் பண்ணால் ரொம்ப நல்லது. மாறின கவர்மெண்ட்டே இப்போ உரத்தை போடு, அதை போடு, மரத்தை போடுன்னு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டு அது இல்லை. இப்போ ஒன்று கிடைச்சா தான் அது செய்கிறான். உரம் வரலினா நம்ம எப்படி போடுவோம்? உரத்தை அடுத்த சொல்யூஷனுக்கு போயிடுவோம். ஒன்று கிடைக்கல அப்படின்னா அடுத்ததுக்கு போயிடுவோம். அது கிடைக்கக்கூடாது. உரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா போக மாட்டோம் இல்லைங்க. இதே உரத்தை கொடுக்குற கவர்மெண்ட் 4 மாட்டை வாங்கி கொடுக்கல, ஒரு விவசாயம் மறுபடியும் மாடாது வாங்கி வைக்கலாம். சரி, இப்போ நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுவீங்களா வருங்காலத்தில்? நம்ம இருக்க வரைக்கும் ஏதாவது பண்ணித்தானுங்க. விவசாயத்துக்குன்னு வந்துட்டேன், நம்ம அடுத்ததுக்கு போக போகிறதில்ல. அடுத்தது கண்டிப்பாக பண்ணித்தானுங்க ஆகணும். இப்போ நிறைய பேர் வந்து ஒரு 2-3 ஏக்கர் வச்சுருக்காங்க, ஸ்மால் ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்கல்ல. அவங்களாம் வந்து இப்போ விவசாயத்தை விட்டுட்டு போகிறேன், விவசாயமே தேவையில்லை, எதுக்கு இது பண்ணிக்கிட்டு, இப்போ இன்னும் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களெல்லாம் வந்து மறுபடியும் விவசாயத்துக்குள்ளே கொண்டு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? விவசாயத்தை மேம்படுத்தணும். வருங்காலத்தில் இப்போ கவர்மெண்ட் விவசாயத்தை திரும்பி பார்க்கணும். விவசாயத்துக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணால் தான் விவசாயத்துக்கு நல்லா இருக்கும். விவசாயத்துக்கு எதுவுமே பண்ணல, கவர்மெண்ட் பண்ணனா அப்படியே ரொம்ப சிரமப்பட்டு ஒரு விவசாயி ஒரு உற்பத்தி பண்ணாங்கன்னா அதுக்கு தரமான விலை கிடைக்கிறது இல்லை. தரமான விவசாயம் எத்தனை நாளைக்கு போராட முடியும்? ஒரு தொழில் நீங்கள் இன்னைக்கு பண்ணீங்கன்னா, நீங்களே இந்த தொழில் பண்ணுறீங்க, இந்த தொழில் வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு கட்டுப்படியான சம்பளம் இல்லைன்னா போவீங்களா? தெரிஞ்சா அடுத்ததுக்கு போகிறீங்க. அந்த மாதிரி நாங்கள் அடுத்ததுக்கு போக முடியாமல் இருக்கிறோம். விவசாயத்தை விட்டு அடுத்ததுக்கு போக முடியாது. வேற வழி இல்லாத செய்கிறோம். இந்த விவசாயம் அதாவது வந்து ஒரு தொழில் செஞ்சால் விருப்பப்பட்டு செய்யணும். ஆனால் இந்த தொழில் விருப்பம் இல்லாமல் செய்கிறோம், வேற வழி இல்லாமல் செய்கிறோம். முன்னாடிலாம் நல்லா பண்ணிட்டு இருக்கும் போது இந்த டைம்ல எதுவும் பண்ண முடியல. ஆமாம், இன்னும் பண்ண முடியும். பண்ணுங்க, எதுவுமே எல்லாமே லாஸ் ஆகும்போது எப்படி பண்ணுங்க? எதுவுமே பண்ண முடியுமா? இப்போ வேற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குங்களா நீங்கள் பண்ண விவசாயத்தில்? ஆமாம், தண்ணியே இல்லை. ஒரு கம்பர்சர் போர் தண்ணி எடுக்கிறோம். நீங்கள் வீட்டில் தண்ணி ரொம்ப பற்றாக்குறை. 8 போருங்களா? 12 போர் இருக்குது. 12 போர். எத்தனை ஏக்கர் ஃபுல்லாக? எனக்கு வந்து ஒரு 1.25 ஏக்கரா வரும். அண்ணனுக்கு ஒரு 1.25 ஏக்கரா, மொத்தம் 3 ஏக்கரா. 1.25 ஏக்கரா. என்ன பூமிக்குள்ளே மட்டும் கிட்டத்தட்ட 12 போர். ஃபுல்லாக கீழே உப்பு தண்ணி தாங்க. நல்லா உப்பு தண்ணி 1000 அடிக்கு, எல்லாமே 1000 அடிக்கு மேலே செலவாதி. செலவாதி. இந்த இடத்துல பக்கத்தில் குத்தகைக்கு லேண்ட் பண்ணுறோம். நம்ம 1.5 ஏக்கரா இருக்குது. இந்த தண்ணி எடுத்து பக்கத்தில் ஒரு 5-6 ஏக்கரா விவசாயம் பண்ணுறோம். பெஸ்ட்டாக பண்ணணும்னு தான். இந்த வருஷத்தோட இன்னும் கொஞ்சம் அடுத்த வருஷம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு. இப்போ ட்ரோன் எப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மரவள்ளி காட்டுக்கு போய் மருந்து அடிக்க முடியாது. ட்ரோனில் வந்து 2 மருந்து அடிச்சு முடியும். அந்த நீங்கள் அந்த வெள்ளைப்பூச்சி ஒன்று இருந்தது, அது ரொம்ப சிரமமாக கொடுத்துட்டு இருந்தது. பவர் ஸ்ப்ரேயில் அடிக்கும்போது ட்ரோன் அடிச்சோன்னா அப்படியே கண்ட்ரோல் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு சிரமம் இல்லை, மருந்து எஃபெக்ட் இல்லை.
தொந்தரவு இல்லை, நீட்டாக அடிச்சு கொடுத்தாங்க. நீங்க முன்னாடி ட்ரோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா இல்லை இப்போதான் இந்த வந்து ட்ரெயிலுக்கு கொண்டு வந்தாங்க, சரி அதை யூஸ் பண்ணி. சைட் எனக்கு தெரிஞ்சு யாரும் அதிகமாக யூஸ் பண்ணல. நான் உங்களை முதல் முறை நீங்க தான் யூஸ் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, நான் தான் பண்ணேன். அது எந்த அளவுக்கு நீங்க அது மரவழியில் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சது. பெஸ்ட்டாக இருக்கு. அதே அந்த பூமிக்குள்ள இது இந்த பூமிக்குள்ள பண்ண முடியாது. அதுல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இந்த பூமிக்குள்ள காரணம் கேட்டீங்கன்னா மரத்துக்குள்ள போய் வந்து அடிக்க முடியாது. இந்த பூமிக்குள்ள இப்படி போய் அடிக்க முடியாது. அது அந்த பூமிக்குள்ள வந்து கம்பம் இல்லை, சுத்தமா கிளியரா இருந்துச்சு, தென்னை மரம் இல்லை, அதனால நீட்டா அடிச்சுட்டு வந்துட்டாங்க. அது நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. அது இன்னும் மாடிஃபிகேஷன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா பண்ற மாதிரி வந்துச்சுன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த பக்கம் நிறைய பேர் ஆனா ஏன் பண்ணலாமா வேண்டாமா உங்களோட கருத்து? இப்போ நீங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 3 வருஷமா 2 வருஷமா 2 வருஷமா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது நல்லதா தெரியுதுங்களா? பரவாயில்லன்னு தான் தெரியுது. பரவாயில்லன்னு தான் தெரியுது. அது வருங்காலத்துல யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா வருங்க, யூஸ் ஆகுது. ஆள் கிடைக்காது. நீங்க இப்ப 1-2 வந்துட்டு இருக்கிறாங்க, ஏன் அதை பண்ண போறோம்னா ஆள் கிடைக்காத பட்சம். இப்ப நிறைய பேர் கூலிக்கு வந்து செலவாகுது அதிகமா சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி முறை யூஸ் பண்ணோம்னா நம்ம நிறைய செலவு கம்மியாகலாம். செலவு கம்மியாகாதுங்க, அதே தான் வரும். நீங்க வரும்போது அன்னைக்கு நீங்க மம்டி எடுத்து வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கு உண்டானது இருக்கு. இன்னைக்கு ட்ரோன் வந்து அடிக்கும் போது ஒரு ட்ரோன் இது பண்ண முடியாதுல்ல. இன்னைக்கு வந்து அது அந்த பழக்கத்துக்கு கொண்டு வர கவர்மெண்டோட பழக்கம் வேணும்னா ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வர வரைக்கும் கம்மியா இருக்கு. பழக்கத்துக்கு வந்துச்சுன்னா அப்புறம் அது கிடைக்காது. நீங்க 2 நாளுக்குள்ள இன்னைக்கு நீங்க ஆள் வரலினாலும் கூட ட்ரோன் இன்னைக்கு கிடைச்சா 10 நாள் ஆச்சுன்னு வச்சுங்க, பவர் ஸ்ப்ரேயர் எடுத்து போட்டா அடுத்த 1 மணி நேரத்துல வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். 2 நாள் தான். ட்ரோன் புக் பண்ணாங்கன்னா 10 நிமிஷம் வர முடியும். ஒரு ஆள் ட்ரோன் வாங்கி வைக்க முடியாது. 6 லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஒரு விவசாயி வாங்கி வைக்க முடியாது இல்லைங்க. அது லைனா வரும்போது அது நிறைய சிரமங்கள் இருக்குது. அவன் டிரான்ஸ்போர்ட் கிடைக்கணும், அவனுக்கு கட்டுப்படி ஆகணும். ஒரு ட்ரோன் வச்சுக்கன்னா 6 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 2 ஆள், ஒரு காரு, ஒரு பேட்டரி இதெல்லாம் கொண்டு வந்து வச்சு அவன் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 ஏக்கர் ஒரு தோண்டியில் அடிச்சு போன ஒரு 1500 ரூபா எடுத்தா ஒரு நாளைக்கு ஒரு 10 ஏக்கரா 5 ஏக்கரா அடிச்சா தான் எல்லாருமே ஒட்டுக்கு அடிச்சா தான் அது யூஸ் ஆகுது. எல்லாம் ஒரே கிராப்பாக பண்ணணும். இப்போ நான் மஞ்சள் பண்ணிக்கிறேன், வர அந்த வாழை அதுக்கு தேவையில்லை. அது அடுத்து ஒரு வெள்ளாமைக்கு அது தேவையில்லை. எது வெள்ளாமைக்கு தேவை இருக்கோ அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து பெரிய பெரிய ஒரு 10 ஏக்கர் மேலே வச்சிருக்கவங்க ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய பேர் ஆர்கானிக் இறங்குறாங்க. ஏன் இறங்குறாங்கன்னா வந்து சைட் பிஸ்னஸ் இருக்கு, எப்படியும் நான் விளைச்சல் நிறைய வந்துடும், எப்படியும் அமௌண்ட் வந்துடும்ன்ற மாதிரி தைரியமாக இறங்குறாங்க. இப்போ ஒரு 2-3 ஏக்கர் வச்சிருப்பாங்க, 5 ஏக்கர்லாம் வச்சிருப்பாங்கலாம் வந்து அந்த மாதிரி எதுவுமே முன்வரத்துக்கு பயப்படுறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் உங்களோட ஐடியா ஏதாவது? இப்போ ஆள் கிடைக்கிறதுல இப்போ நமக்கு துணை வேற ஏதாச்சும் வருமானம் வந்ததுன்னா இதை பண்ணலாம். வேற வருமானம் எதுவும் இல்லையா? இதுக்குள்ளேயே இதை விட்டுட்டு போனா அது இருக்காது, அதை விட்டு வந்து இது இருக்காது. அதுக்குதான் என்ன பண்ணலாம் வருங்காலத்தில் ஏதாவது ஐடியா இருக்குங்களா உங்களுக்கு? உங்களோட பார்வையில்? என்னோட பார்வையில் அது வருங்காலத்தில் விவசாயத்தை விட்டுறதே பெஸ்ட். நிறைய பேர் நான் ஒரு 30 பேர்ட்ட கேட்டுட்டேன். 30 பேருமே இதை தான் சொல்றாங்க. நான் 30 பேர்ல ஒரு 20 பேர் வந்து நம்ம நார்மல் விவசாயம் பண்டைய முறை தான் கேட்டேன். மற்றவங்க எல்லாருமே புதுமையா பண்றவங்ககிட்ட கேட்டிருக்கேன். புதுமையா பண்றவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பண்டைய முறை பண்றவங்க எல்லாருமே வந்து இருக்கவங்க எல்லாரும் 2 ஏக்கர் 5 ஏக்கருக்குள்ளதான் வச்சிருக்காங்க. அவங்க யாருமே புதுசா பண்றது முன் வர மாட்டாங்க. பண்ண முடியாதுங்க, பண்ண முடியாது. இப்போ நீங்கள் நாளைக்கு நீங்கள் எம்எஸ்சி முடிச்சுக்கிறீங்க, அங்கேயே படிங்க, ஒரு 5 ஏக்கரை கொடுத்து விவசாயம் பண்ண நீங்கள் பண்ணி பாருங்க, அப்போ தான் தெரியும். இது எல்லாமே ரிசல்ட் வேற. நீங்கள் 2 ஏக்கரை பண்ணுங்க, பண்ணுனா தான் தெரியும்ப்பா. ஒரு இந்த கடைக்காரன் கேட்டால் இலை எடுத்து உங்களுக்கு என்னங்க தூவி விட்டா வருது, போட்டு வருஷம் பூரா தண்ணி கட்டுறதானே வேற வேலை. வாய் ஒரு 5 ஏக்கரை கொடுக்குறேன், குத்தகை கொடுத்துரு, நீ பண்ணு, ஒரு வருஷம் பண்ணு, அப்போத்தானே தெரியும். நான் ஒரு இலையை ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு 6 மாதம் காப்பாற்றி இலையை கட் பண்ணி உனக்கு டெம்போவில் ஏற்றி விட்டா 5 ரூபாய்க்கு என்கிட்ட இலையை எடுத்து நீ 10 ரூபாய்க்கு விற்கிற கட் பண்ணி உனக்கு அதே சிரமமாக்குது. அந்த 5 ரூபாய்க்கு இலையை கொண்டு வர்றதுக்கு 6 மாதம் நான் படுற கஷ்டம் அது எனக்கு தானே தெரியும். ஒரு 5 ரூபா கொடுக்குறேன், அதுக்கு எத்தனை கஷ்டம் இருக்குது வந்து பாரு அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்கேன். கஷ்டம் தான் வருங்காலத்தில் ரொம்ப கஷ்டங்க. கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் பண்றதுக்கு வரமாட்டாங்க, முன்ன வரல. இப்போ நீங்க வருவீங்களா? அடுத்தவங்களையெல்லாம் நான் கேட்கவே வரல. வாங்க, நீங்க ஒரு 5 ஏக்கர் இப்போ இந்த எம்எஸ்சி முடிக்கிறீங்க, அடுத்த 5 வருஷம் நீங்க விவசாயம் பண்ணி பாருங்க. 2 வருஷம் பண்ணுங்க, சக்சஸ் பண்ணி கொடுங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். நிறைய படிச்சவங்க நாங்க விவசாயம் பண்றேன்னு சொல்றாங்க, பாருங்க. நீங்க எத்தனை பேர், நீங்க இதுக்குள்ள 40 பேர் பார்த்திருப்பீங்க, இப்ப 35 பேர் பார்த்திருக்கீங்க. எத்தனை பேர் எம்எஸ்சி உங்களாட்ட படிச்சு போட்டு வந்து விவசாயம் பண்றீங்க? பண்றவங்க படிச்சு பண்றவங்க எல்லாருமே ஒரு பிசினஸ் இருந்துதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மட்டும் விவசாயத்தை வேற ஒண்ணு இல்ல, வருமானம் வந்தா மட்டுமே இதுல செய்ய முடியும். வேற வருமானம் இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து டிராக்டர் இந்தியால அப்படின்னா ஒரு டிராக்டர் ஓட்டியாச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு கட்டம் கொடுப்போம். ஒரு மருந்து கடை இருந்துச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு கட்டம் கொடுப்போம். இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. பொழுதோட காசு கொடுத்தா நாளைக்கு வண்டி வருது, இல்லைன்னா வண்டி வந்து ஓட்டாது. மருந்து வாங்கிட்டு காசை கொடுத்தா மருந்து கொடுப்பேன், எல்லாம் மருந்து கொடுக்க மாட்டேன்.
கடனுக்கு கொடுக்குற மருந்து அது கடனாக தான் இருக்குது. அதுவும் சக்ஸஸ் பண்ணி நீங்கள் இது எல்லாம் வாங்குற காசு பண்ணி எல்லாம் ஒரு விவசாயி ஒரு மருந்தடிக்க ஒன்றா கடனை வாங்கி காசை வாங்கி கொண்டு வந்து ஒரு வாரம் ஆயிடுது. இன்றைக்கி வெங்காயத்தில் பேன் விழுந்தா 3வது நாள் அந்த கிராப் முடிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு இந்த கிராப்பில் இன்னைக்கு ஒரு பயிர் இதாகுதுன்னா அன்னைக்கு அதுக்கு மருந்து அடிக்கணும், அதுக்கு எனக்கு உப்பு வைக்கணும், அன்னைக்கு அது தண்ணி கட்டணும். அப்போ தான் அந்த கிராப் ஜெயிக்க முடியும். இந்த விவசாயியாக பிறந்தவன் இது எல்லாம் சரி பண்ணி வர்றதுக்குள்ள அந்த பயிர் முடிச்சு போயிடுது. பிரச்சனை இருக்கு நமக்கு, சரியான பிரச்சனைங்க. நீங்கள் அந்த வெங்காயத்தில் உள்ள பயிருக்குள்ள பேனை மட்டும் இன்னைக்கு பார்த்தா எங்கேயோ ஒன்று தெரியும். அடுத்த 3வது நாள் பார்த்தீங்கன்னா பூரா பாய் வெளியே போயிடு, அந்த கிராப் முடிச்சு போயிடும். அது ரெடியாக மருந்து ஒரு வெங்காயம் நட்டியாச்சுன்னா அது 8 நாளைக்கு வரைக்கும் பேன் உழுகுதோ உழுகலையோ மருந்து அடிச்சிடும் அட்வான்ஸாக. ஆனால் அதெல்லாம் இல்லைன்னு இன்னைக்கு எடுக்கவே பண்ண முடியாது. இதே மருந்து இல்லை, நாங்கள் பழைய முறைக்கு போய்க்கிறோம், மீன் கரைசல் அடிக்கிறோம், இது அடிக்கிறோம்னா அடிக்கலாம். பட் இன்னைக்கு அது அவ்வளோ செய்ய முடியாது. எல்லாம் டோட்டலாக மாறணும். இன்னைக்கு எப்படின்னா நீங்கள் உற்பத்தி அந்த அளவுக்கு அன்னைக்கு 1 கோடி எடுத்த காட்டில் இன்னைக்கு 10 கோடி எடுக்கிற தக்காளி உற்பத்தி எடுக்கிற அளவுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது. பழைய கிராப் மாறி வரணும், பழைய இது மாறி வரணும், இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கும். ட்ரிப்பே இல்லைங்க. ஒரே ஒரு இந்த ஏரியாவிலாம் ட்ரிப்பு கிடையாது. ஒரே ஒரு நடவை குப்பத்துக்கு கூட்டு போனாங்க, இங்கெல்லாம் ட்ரிப் போட்டிருக்காங்க நீங்கள் பாருங்க. அன்னைக்கு போய் நாங்கள் சும்மா பார்த்துட்டு தான் வந்தோம். ட்ரிப்பு போட்டுக்கு குப்பத்தில் போய் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஃபீல்டு நான் போட்டிருக்கேன் இங்கே நான் தான் ஃபஸ்ட்டு ஃபீல்டு. ஆந்திராவில் போய் ஃபஸ்ட்டு ஃபீல்டு குப்பத்தில் போய் ஒரு இடத்துல காமிச்சாங்க. நெட் ஆஃப் ஃபார்ம் கம்பெனிக்காரன் வந்து இங்கெல்லாம் போட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து பாருங்க. அடுத்து போய் பார்த்து வந்தால் ஒரு சின்ன ஒரு ஏரி, இந்த மாதிரி ஒரு ஏரியில் முட்டைக்கோஸ் நட்டியிருந்தாங்க. சரி, இதில் வரும்போது நாம ஏன் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்னு கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு கொண்டு வந்து ட்ரிப்பு கம்பெனிக்காரன் சும்மா ட்ரிப்பு மட்டும் போட்டு கொடுத்தாங்க. ஆனால் மானிட்டெலாம் போட்டு கொடுத்தாங்க. 1 லட்ச ரூபா கொடுத்தா போது ஒரு 2.5 ஏக்கர் போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் சரின்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபீல்டு போட்டு அது எப்படி பெட் ஓட்டுறது எல்லாமே மறுபடியும் நாங்களே ஓட்டி இப்படி ஓட்டினா நல்லா இருக்குமா, அப்படி ஓட்டினா நல்லா இருக்குமா, அப்படி ஓட்டிட்டு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 4 அடிக்கு ஒன்று போட்டு கொடுத்தாங்க. இப்போல்லாம் வந்து 3 அடிக்கு ஒன்று ஒவ்வொரு கிராப் நாங்கள் சொல்கிற அளவுக்கு போட்டுக்கிறோம். இன்னைக்கு ட்ரிப்பில் வந்து நானே கேட்டுக்கிறேன்னு கேட்டிங்களா, ட்ரிப் ஓஸ் நீங்கள் கண்டுபிடிச்சி இஸ்ரேலுக்கு கொடுத்தாங்க. அந்த ட்ரிப்பு ஓஸில் வந்து தண்ணியில் வந்து உப்பு கட்டாத ஒரு ஓஸ். இப்போ அந்த தண்ணி போச்சுன்னா எடுத்து விட்டாச்சுன்னா வரைஞ்சி எப்படி உப்பு படிஞ்சுக்குது, ஃபுல்லாக உப்பு தான். அதே மாதிரி அந்த ஓஸில் உப்பு படியாது. இப்போ ஒரு கிராப் போட்டாச்சுன்னா ஒரு 2 தண்ணி போனால் அந்த ஓஸ் அடைக்கிறதுல மறுபடியும் போனால் உப்பு அடைச்சிக்குது. அப்புறம் ஏசிட் விட்டு க்ளீன் பண்ணி அப்புறம் தான் எடுத்து போடணும். அந்த மாதிரி ஓசெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுன்னு கேட்பேன் நான். ஒரு ஓஸில் தண்ணி போச்சுன்னா அது உப்பு வந்து ஒட்டாத ஒரு ஓஸாக கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு கூட நான் ட்ரிப் கம்பெனிலேயே சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இப்போ சாதிப்படுங்களா? இப்போ நீங்கள் வந்து இப்போ நாங்கள் மீட்டர் 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம், அது ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எங்களுக்கு அந்த ரேட் எல்லாம் கட்டுப்படி ஆகாது. அதனால இப்போ அது கவர்மெண்ட் உங்களுக்கு மானியம் கொடுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு செய்திகள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ஒன்று புதுசாக இந்த கடை டெக்னாலஜி நல்லா இருக்குதுன்னா அதை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவேன் நாங்கள்லாம். இப்போ நீங்கள் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம்ல, இதுவுமே வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. பார்க்கும்போது இப்போ நீங்கள் நிறைய சொல்கிறீங்க, இது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாங்க. இப்போ நிறைய இப்போ அதில் இத்தனை இடர்பாடு இருக்குது. அந்த ஓசை எடுத்தாச்சுன்னா இப்போ இந்த தண்ணி எடுத்து 1000 அடியிலேருந்து தண்ணி எடுத்து குளத்துல ஊற்று, இந்த குளத்துலேருந்து எடுத்து தண்ணி நம்ம ட்ரிப்பு கொண்டு வரோம். அந்த ஓஸ் பூரா அடைச்சிக்குது. அதை க்ளீன் பண்ணோம்னா ஆசிட் எடுத்து போட்டால் அந்த ஆசிட் பூமிக்குள்ளே விழுந்துச்சுனாலே அது வேர்ப்புழுவெல்லாம் மண் சாதுங்கிறாங்க. அது எஃபெக்ட் தான். அப்புறம் வேறு வழி இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது, பண்ணி தான் நாங்கன்னு அதை ஆசிட் எடுத்து போட்டு மறுபடியும் அந்த ஆசிட் கொடுத்தோம்னா அது ஒரு கிராப்புக்கு தான், அடுத்த கிராப்புக்கு அதை அடைச்சிக்குது. அப்போ அடுத்து ஒரு 2 வருஷம் அது லைஃப் 5 வருஷம் 6 வருஷம் வர்ற ஓசு 2 வருஷம் கூட லைஃப் வர்றதில்ல. இதெல்லாம் வேஸ்ட் தானுங்க. இதெல்லாமே நிறைய வேஸ்ட் ஆகுது. இப்போ நம்ம பண்ற விவசாயத்தை விட இன்னும் நல்லா இருக்கணும்னா நம்ம நிறைய அட்வான்ஸாக வரணும் கண்டிப்பாக வரணும். ஆனால் பழைய முறைக்கு போகலாம், தப்பு இல்லை. பழைய ஒரு காலத்துக்கு போனால் சிறுதானி இன்னைக்கு கவர்மெண்ட் இப்போ உற்பத்தி பண்ணணுது. சிறுதானி ஒரு படியும் கூட உற்பத்தி பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மயில் விடாது, மான் விடாது, பன்னி விடாது, ஆனை விடாது. இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி எந்த தொண்டாம்பூர் பிளாக்கே ஃபுல்லாக அப்படி யாருமே சிறுதானி கவர்மெண்ட் வர இந்த கடவு நீங்கள் சோளம் போடுங்க, நாங்கள் அது கொடுக்குறோம் இது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேண்டாம் சார், கையெடுத்து கும்பிட்ற வேண்டான்னு சொல்லிட்டு சிறுதானியமா எங்களுக்கு கையை வேண்டாம். ஆனால் எங்கே கேட்குறான்னு இங்கே வந்துரு, நமக்கு தான் ஃபுல்லாக நஷ்டம். ஆமாம், பூரா பண்ணி இருந்துச்சுன்னா அது மாடு கூட அந்த பயிர் திங்காது. அதனால அந்த தீன் எல்லாமே விலைக்கு தான் வாங்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் காட்டுக்குள்ள தான் படுத்துக்கு பண்ணி எங்கேயோ இருக்கும், இங்கே உள்ளதான் இருக்கும், உள்ளதான் இருக்கு. தாரை நேற்று அதுலேயே போய்க்குது. ஏன்னா தாரை நம்ம கரண்ட் வச்சாலும் வந்து அந்த இடத்துல நம்ம இறந்து போச்சுன்னா நம்ம தான் அங்கே கரண்ட் வைக்கவே முடியாது. சாக்கரை வைக்கிறதுங்கிறாங்க, சாக்கரை வச்சாலும் அது ஒன்று
அவ்வளோ சுத்தப்படாது. அது மறிச்சிட்டே போகுது அப்படின்னு. ஆமாம். ரொம்ப நன்றி.